ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம அகாடமியில் வீட்டிலேருந்து குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா ஹவுஸ் ஒய்ஃபு, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு அண்டு ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஏன்னா அவங்களால எவ்வளோ சிலபஸ் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஷெடியூலுமே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் வந்து மொத்தம் 26 ஷெடியூல் வந்து பார்த்தோம்னா இருக்குது. 26 ஷெடியூலில் நமக்கு சிலபஸ் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு ஷெடியூலில் வந்து தமிழ், அடுத்து ஜிகே, அடுத்து மேக்ஸு வித் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, சயின்ஸும் இருக்கும். சயின்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த நியூ சிலபஸ் படி வந்து பார்த்தோம்னா மொத்தமே 5 கொஸ்டின் தான். அந்த 5 கொஸ்டினுக்கு நம்ம எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் வந்து பார்த்தோம்னா கிடையாது. அதனால் சயின்ஸுக்கு மட்டும் நான் வந்து பார்த்தோம்னா வீக்லி உங்களுக்கு ஸ்பெஷல் பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணிடுறேன். அது என்னென்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த சயின்ஸில் வித் அந்த சயின்ஸில் வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் டாபிக் இம்பார்ட்டன்ட் இருக்கும்ல, அது மட்டும் தான் கொடுப்பேன். அது மட்டும் நம்ம படித்தாலே போதுமானது தான். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப், அந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப் டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா எத்தனை மாடல் இருக்கோ அந்த மாடல் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக நம்ம டீச் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் 1 or 2 எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுப்போம். அதை வந்து பார்த்தோம்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோக்கும் அந்த எக்ஸசைஸ் சம் வீடியோக்குமே வந்து பார்த்தோம்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட டீச்சிங் வீடியோவுமே நம்ம போட்டுருவோம். வீக்லி வந்து சண்டே நமக்கு வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா 200 மார்க்குக்கு வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஃபுல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி தரத்தில் தான் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆட் ஆகும். எவ்ரி சண்டே மார்னிங் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். நீங்கள் மார்னிங் 9 o'clock to 6 o'clock உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஈவினிங் 6 o'clock போல் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்சில் வந்து பார்த்தோம்னா பர்சனலாக ஒரு வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருவோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எந்த மெசேஜ் நீங்கள் எந்த டவுட்னாலுமே எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி எந்த டைம்னாலும் கேட்டுக்கலாம். இங்கே கிளியர் பண்ண நம்ம டீம் வந்து பார்த்தோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த பேட்சில் நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் எங்கேயுமே தேட தேவையில்லை. A to Z டெக்ஸ்ட் புக் முதற்கொண்டு எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நாங்களே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருவோம். நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் எதுவுமே தேடுறதுக்கான அவசியமே இங்கே இருக்காது. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ டிகிரி படிக்கையிலே சேர்ந்து பேரலாக இதையும் படிச்சுக்கோங்க. நீங்கள் டிகிரி முடிக்கையில் உங்கள் கையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பும் இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண வந்து பார்த்தோம்னா யாரும் இல்லை. அதனால் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா மஸ்ட்டாக இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். பேரலாக இதையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டிகிரி வித் கவர்மெண்ட் ஜாப் உங்கள் லைஃப் செட்டில்டு. இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். 1 இயருக்குள்ளே நம்மளால் 100% சிலபஸ் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம லிபரலாக படித்தாலேவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்காமல் டெய்லி கிடைக்கிற டயத்தில் படித்தாலேவும் நம்மளால் வந்து பார்த்தோம்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த பேட்ச் வந்து பார்த்தோம்னா 100% ஒர்த்தாக போகும். ஏன்னா ஒவ்வொரு பிடிஎஃப்பும் பார்த்து இன்ச் பை இன்ச்சாக நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து அதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி ஃபர்தராக பேட்ச் பற்றின மோர் அப்டேட் எதுவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இதிலே நான் இந்த பேட்ச் பற்றி எல்லாமே கொடுத்துட்டேன், எல்லா அனாலிசிஸும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எதுனாலும் கேட்டுக்கோங்க. பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் சொல்லுங்கள். 100% ஒர்த்தான பேட்ச்சு. எல்லாருமே 6 month அந்த பீரியடில் தான் போடுவாங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு குரூப் 4 நடக்கும்ல 2026 அது முடியவே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நாங்கள் 10 days ஒன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம், ஃபுல் டெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 or 6 monthல் நம்ம சிலபஸ் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வரைக்குமே 10 days ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி தரோம். இந்த பேட்ச் வந்து பார்த்தோம்னா 100% ஒர்த்து. உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி பற்றின மோர் அப்டேட் வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டே தான் இருப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.